நீங்க திரு செங்கோட்டையனுடைய பேட்டி நீங்க பாத்தீங்களா சார்? ஆமா சார். பார்த்திருப்பீங்க சார். எங்களுக்கு ரொம்ப புதிதாக இருந்தது திரு செங்கோட்டையன் வைத்த ஒரு சார்ஜ். இதுவரை இவ்வளோ பெரிய சார்ஜை வெளியில வந்த ஓபிஎஸ் கூட சொல்லல. அதிமுகவை இன்னைக்கு திமுக மேல இதை சொல்லுவாங்க வழக்கமாக. அதிமுக மேல முதல் முறையாக இவர் சொல்லியிருக்காரு, கட்சியை நடத்திட்டு இருக்கிறதே திரு ஏபிஎஸ் அவர்களுடைய மகன் மிதுன் மற்றும் வெங்கடேஷ் உள்ளிட்ட பலர், மாப்பிள்ளை மருமகன் அப்படின்னு சொல்றாரு. சார், இதுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண விரும்புறீங்களா? அதாவது சார், தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற முக்கிய பிரச்சனை என்ன சார்? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, ஊழல் பிரச்சனை இருக்குது. இப்ப புதுசா உள்ளாட்சியில 880 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கா. நீங்க கூட ஒரு விவாதத்தை நடத்தினீங்க. நீங்க சொன்ன எல்லா விவாதத்தையும் நடத்திட்டு இன்னைக்கு ஓய்வா இருந்ததுனாலதான் உங்க பிரச்சனையை எடுத்தோம். ஓகே ஓகே, நல்லது. ஏன்னா நீங்க மக்கள் பிரச்சனையை நிறைய விவாதத்துக்கு எடுத்துக்கிறது டிவிங்கிறது தெரியும். ஆனா இதையெல்லாம் திசை திருப்புறதுக்கு திமுக பல்வேறு யுக்திகளை கையாளுவாங்க. அதுக்கு பலிகாட ஆகி இன்றைக்கு அதிமுகவை சிறுவைப்படுத்தணும், எடப்பாடி அவர்களை கடங்கப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல கே செங்கோட்டையன் இறங்கி இருக்கிறாரு. ஏதாவது சொல்றதுல ஏதாவது ஒரு நியாயமா இருக்குமா? ஏதாவது ஒரு நியாயம் வேணாமா? ஏன்னா அது அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது கட்சி பொறுப்புல இருக்காங்களா சார்? நான் கேட்கறதுக்கு யாராவது இருக்காங்களா? சரி, அந்த குடும்பத்துல சேர்ந்த அவங்க மகனோ இல்ல மனைவியோ இல்ல மருமகனோ உற்றார் யாராவது கட்சி நிகழ்ச்சிகளையோ அரசு நிகழ்ச்சிகளையோ வேற கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையோ இல்ல அரசாங்க விழாக்களிலோ எதுலயாவது கலந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு இதுவரைக்கும் ஒரு ஆதாரத்தை யாராவது கொடுக்க முடியுமா? இதுவரைக்கும் ஏதாவது கொடுக்க முடியுமா சார்? அதாவது இன்றைக்கு என்னன்னா, திமுக மேல நீங்க சொன்னீங்கல்ல குற்றச்சாட்டு ஒண்ணு, குடும்ப அரசியல், கூட்டு கொள்ளை அப்படின்னு சொல்லும் போது இதை திசை திருப்பணும். இதை திசை திருப்பணும்னா அதிமுகவை கலங்கப்படுத்தணும். எடப்பாடியாரும் குடும்ப அரசியல் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பேசணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இவர் மூலியமா அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஆகவே இதுல அவரு செங்கோட்டையன் இன்றைக்கு அமாவாசை ஆகிவிட்டாரு. அதனாலதான் அவர் அதிமுகவை அமாவாசைன்னு சொல்லும் போது இவர் அதாவது இவர் 9 முறை எம்எல்ஏவா இருந்தவர், நீண்ட கால அரசியல் களத்துல இருந்தவர். ஆனால் ஒரு கட்சிக்கு எப்படி, ஒரு தலைமைக்கு எப்படி பணிந்து நடக்கணும், கட்சிக்கு எப்படி கட்டுப்படணும் என்கின்ற அந்த அடிப்படை எதுவுமே தெரியாம கட்சி தலைமைக்கு சொல்லாம ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போய் அங்க போய் பிஜேபி தலைவர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் அம்மா இருக்கும் போது செஞ்சிருந்தாருன்னா இதெல்லாம் என்ன ஆயிருக்கும்? நடக்குமா இதெல்லாம்? அப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு கதைகளை விடுறாரு. இன்னைக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கள் எல்லாம், இந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் இதுக்கு முன்னாடி அவர் அமைச்சராக்குறதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க எல்லாம் சேர்ந்துதான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு நேரங்கள காலம் சூழ்நிலையும் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதை சரியா பயன்படுத்தி அனைவரையும் அரவணைத்து அதற்கு மக்கள் ஆதரவை பெற்று ஒரு தலைவனாக உயர்ந்து இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களினுடைய மனசாட்சியாக இருக்கக்கூடிய எதிர்கால அதாவது புதிய தலைமுறையை படைக்கக்கூடிய தலைவனாக எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிறார். அப்படிப்பட்டவரே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி எல்லா எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுக்க முடியும் முதலமைச்சரை. வேற யார் தேர்ந்தெடுக்க முடியும்? எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகு பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடியார் தானே உங்களுக்கு பதவி கொடுத்தாரு. உங்களுக்கு அமைச்சர் பதவி அம்மா உங்களை நீக்கினாங்க. அமைச்சர் பதவி யாரு கொடுத்தது? ஒரு முதலமைச்சரால் தானே கொடுக்க முடியும். அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, இவங்க சப்போர்ட், அதெல்லாம் ஒரு முதலமைச்சரால் மட்டுமே ஒருவருக்கு அமைச்சர் பதவி கையெழுத்து போட முடியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பதவியை கொடுத்து உங்களை அழகு பார்த்து உங்களை வச்சிருக்கும் போது நீங்க இப்ப தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்றீங்கன்னா, நீங்கள் கட்சிக்கு துரோகம் செய்த டிடிவியையும் ஓபிஎஸ் அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோட மறைமுகமா கள்ள உறவு நீங்க வச்சுக்கிட்டு கட்சிக்கு இன்றைக்கு குற்றச்சாட்டு சொல்லணும்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் என்ன முட்டாளா இல்ல தொண்டர்கள் என்ன நீங்க அவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்களா? ஆகவே இவருடைய குற்றச்சாட்டு எந்த குற்றச்சாட்டுமே எடுபட போவதில்லை. ஓகே.